என்மையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொளிக்குள் செல்லுவோம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர்களாக இப்பொழுது இருக்கின்ற 8 அமைச்சர்கள் சிறைக்கு செல்லுவது உறுதி என்று சட்ட வல்லுநர்களும் சில மூத்த பத்திரிகையாளர்களும் செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் அனைவருமே இப்பொழுது குளிர் ஜுரம் வந்துட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல ஓடி ஓடி படுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏனென்றால் நேற்று தமிழகத்தின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டார். ஏனென்றால் லஞ்ச ஒழிப்பு துறையின் அடுத்த குறி துரைமுருகன் தானா. அவருக்கு பின்னால இன்னும் பல அமைச்சர்கள் மீது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அவர்களெல்லாம் இப்பொழுதே தயாராக இருங்கள் என்றுதான் பொன்முடி மீதான இந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது. யார் யாருப்பா அந்த 8 அமைச்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அமைச்சரு 6 மாசமா உள்ள எண்ணிட்டு இருக்காரு. அடுத்த அமைச்சரு தயாராயிட்டாரு. ஏன்னா ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராகவே 6 மாசம் காலத்தை ஓட்டிட்டாரு ஜெயிலுக்குள்ள. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட தலையெழுத்த ஒரு அமைச்சரு குற்றவாளி, அந்த குற்றவாளி சிறைக்குள்ள இருக்கிறாரு. சிறைக்குள்ள இருக்கிற அந்த அமைச்சரு இலாக்கா இல்லாத அமைச்சராகவே இன்னும் தொடர்றாரு. ஒரு அமைச்சர் இருக்கிறார்னா அவருக்கு கீழே ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்கும் நிர்வாகத்துறையில. அந்த நிர்வாகத்துறையில முதல்ல வந்துட்டு அந்த துறை செயலாளர், அந்த துறை செயலாளருக்கு கீழே ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்கும். இந்த துறைக்கெல்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் போடணும் மாசம் மாசம். இலாக்கா இல்லாத அமைச்சரா ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அமைச்சருக்கு இங்க ஒரு 20-30 பேர் வந்துட்டு அந்த டீம்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. வேலையே செய்ய மாட்டாங்க. இலாக்கா இல்லாத துறை சார்ந்த அமைச்சர்களுடைய அதிகாரிகள். இந்தியாவிலேயே இப்படி ஒரு அமைச்சர் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டும் அந்த பதவி அனுபவிச்சுட்டு இருக்கிறது இவராதான் இருக்கணும். அதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயங்க. இதெல்லாம் பெருமைப்படுறது இல்லை. இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம். மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா? மக்கள், இந்த ஓட்டு போட்ட மக்கள் தான் வெக்கப்படணும், வெட்கி தலை குனியணும் இந்த மக்கள் எல்லாம். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அமைச்சர், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஊழல்வாதி. என்ன பண்றது? மக்கள் எங்க போய் முட்டிக்க முடியும் சொல்லுங்க? அவங்க வந்துட்டு 500 கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க, உச்சபட்சமா 5000 வரைக்கும் கொடுத்தாங்க, ஓட்டை போட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்க அத்தனை பேர் மானத்தை கொண்டு போய் அவர் ஜெயில வச்சுட்டாரு. மானத்தை கொண்டு போய் வச்சிருந்தா கூட பரவாயில்லங்க, நாட்டை கொண்டு போய் சிறையில வச்சுட்டாரு. ஒரு நாட்டோட அமைச்சர் சிறைக்குள்ள அமைச்சரா இருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற அமைச்சரு அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். அவர் ஒரு குற்றவாளி. அவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபை ஆகும். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்தா அந்த தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்ததுன்னா மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு உள்ள போனா அந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு சட்டமன்றத்தில் கேட்டு பெற்று கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நிறைவேற்ற முடியும். இலாக்கா இல்லாத அமைச்சரா அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிலில் இருக்கிறார். அப்ப அந்த மக்களுக்கு சேவையாற்றுவது யார்? இது என்ன சட்டம்? இது என்ன சட்டமன்றம்? ஒண்ணுமே புரியல. நீதிமன்றம் வந்துட்டு எப்பொழுதோ டிஸ்குவாலிஃபை செய்திருக்கணும் செந்தில் பாலாஜியோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை. ஏன் நீதிமன்றம் இதுவரையில் செந்தில் பாலாஜியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை டிஸ்குவாலிஃபை செய்யாத வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவர் வந்துட்டு ஒரு குற்றவாளிங்கிறது உறுதியாகி போச்சு. குற்றவாளின்னு உறுதியான பிறகு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி டிஸ்குவாலிஃபை ஆகணுமா ஆகக்கூடாதா? ஏன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி இன்னும் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. மக்களுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி இல்லை, மக்களின் கேள்வி. அவர் வந்துட்டு பெயில்ல வர முடியாத உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அவருடைய அமைச்சர் பதவி மட்டும் எப்படி நீடிக்குது? அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும் எப்படி நீடிக்குது? சட்டத்தில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது என்பதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு ஓட்டை தான். சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டையை பயன்படுத்தி அவருடைய அமைச்சர் பதவியை இன்னும் காப்பாற்றி வச்சுக்கிறாங்க.
இலாக்கா இல்லாத அமைச்சர் எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு யார் பதில் கொடுப்பது? நீதிமன்றம் தான் பதில் கொடுக்க வேண்டும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர் எதற்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்? தங்களுடைய தொகுதி வாழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறார்கள். சட்டமன்றத்தில் அவர் பணியாற்றுவதற்கான தகுதியை அவர் இழந்து விடுகிறார். அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜெயிலில் அவர் அடைக்கப்பட்டு விட்ட பிறகு ஏன் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் தொடர்கிறது? அவர் சிறையிலேயே இன்னும் 3 வருஷத்தை கழிச்சிட்டு வெளியே வந்துட்டார்னா இந்த 3 ஆண்டுகளுக்கு அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது யார்? இதெல்லாம் நீதிமன்றம் தான் சொல்லணும். அவர் சிறைக்கு உள்ள போயிட்டாரு. அவருக்கு பெயிலே கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்படி பெயில்ல விட முடியாத அளவிற்கு குற்றம் அவர் மீது இருக்கிறது என்றால் நீதிமன்றம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அவருடைய அமைச்சர் பதவியும் நீதிமன்றமே டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஆனா ஏன் பண்ணல இன்னும் அப்படிங்கிற கேள்வியே மக்கள் கேட்கறாங்க. நீதிமன்றம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜியோட லட்சணம் அப்படி இருக்குன்னா இப்போ இன்னொரு அமைச்சர் பொன்முடி தங்கமயிறு உள்ள போகுது. நாளைக்கு அதற்கான தீர்ப்பு வரப்போகுது. எத்தனை ஆண்டுகள் சிறை என்ற தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது. எத்தனை ஆண்டுகள் சிறை, எத்தனை லட்சம் அபராதங்கிறது நாளைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட போகுது. அடுத்த அமைச்சர் யார்? 2 அமைச்சர்களுடைய கதை முடிந்தது. பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை இதோடு முற்று பெறும் என்றுதான் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த முறை இவர் ஒருவேளை 2 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளோ அல்லது 5 ஆண்டுகளோ சிறைக்கு சென்று விட்டால் அடுத்து அவர் வெளியே வந்தாலும் கூட 6 ஆண்டுகளுக்கு அவர் மக்கள் மன்றத்தில் நின்று வெற்றி பெற முடியாது. அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை இதோடு அஸ்தமனமாகிவிட்டது என்றுதான் பொருள். இதுபோன்று இன்னும் திமுகவில் இருக்கின்ற சில அமைச்சர்களின் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தான் அதுக்கான விடையை கொடுக்கணும். அதே போன்று இன்னொரு அமைச்சர் துரைமுருகன், அதே போன்று இன்னொரு அமைச்சர் ஏவாவேலு, இன்னொரு அமைச்சர் ஆர் காந்தி, இன்னொரு அமைச்சர் KN நேரு, இன்னொரு அமைச்சர் தங்கம் தென்னரசு, இப்படி இந்த அமைச்சர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இவர்களெல்லாம் அடுத்து உள்ள போறதுக்கு தயாரா இருக்கணும்னு சிக்னல் வந்திருப்பதாகத்தான் இந்த தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஓடோடி போயிட்டு துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே ரெக்கார்டை ரெடி பண்றதுக்கு மருத்துவமனையில போய் படுத்துட்டார். செந்தில் பாலாஜிக்கு உடல்ல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து போச்சுட்டு நீதிமன்றத்துல கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணது? நீங்க கொடுத்திருக்கிற இந்த எல்லா நோய்களுக்கும் சிறையிலேயே வைத்தியம் பண்ண முடியும், சிறையிலேயே அதற்கான மெடிசன் இருக்குது, அதனால அவர் ஒன்னும் வெளியே வந்து கயற்றது வேணாம், சிறையிலேயே இருக்கட்டும், அவருக்கு செய்ய வேண்டியதை மருத்துவர்கள் சிறை மருத்துவர்களே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உள்ள போட்டுடுச்சு. அதே போன்று ஒருவேளை நம்மளையும் கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தான் உடனடியாக இப்பொழுது துரைமுருகன் போயிட்டு மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்த சிறை துரைமுருகனுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவ்வளவு வேகமாக தமிழக அமைச்சரவை மீது லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் அவங்களா போய் செய்யலங்க, மத்தியில் இருக்கிற மோடியோட செயல்பாடு. மத்தியில் இருக்கிற மோடியோட செயல்பாடு. சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை அரஸ்ட் பண்ண போது மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இது திராவிட மாடல் அரசு, இந்த அரசை நீங்க தொட்டு பாருங்க, இந்த அரசை நீங்க தொட்டு பாருங்க, நீங்க என்ன ஆவறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. யாரு? அமலாக்கத்துறைய, லஞ்ச ஒழிப்புத்துறைய மிரட்டினாரு. முதல்ல ஒருத்தரை தொட்டாங்க, அவர் உள்ள போனாரு, வெளியே வரவே இல்லை. இப்போ ஒருத்தரை கைய வச்சிருக்காங்க, அவர் அடுத்து உள்ள போறாரு, அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கிற இடத்துல கருணாநிதி இருந்திருந்தா செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்க மாட்டாரு. பொன்முடி மேல இந்த தீர்ப்பு வந்திருக்காது. என்றால் இதையெல்லாம் தன்னுடைய அரசியல் தந்திரத்தால சரிப்படுத்திட்டு இருப்பாரு கருணாநிதி. ஏனென்றால் சர்க்காரியா கமிஷன் கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டினவர் கருணாநிதி. இவங்கெல்லாம் கருணாநிதிக்கு முன்னாடி. ஆனா ஸ்டாலின் எழுதி கொடுத்ததையே எழுத்து கூட்டி படிக்க முடியாத ஒரு மனிதரை கொண்டு போய்
முதலமைச்சரை இடத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு கீழே ஒரு அமைச்சரவையை வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தை அவர் பேசினாலும் எழுதி கொடுத்து அதை கொண்டு வந்து அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் உள்ள போட்டுக்கிறாரு நரேந்திர மோடி. அடுத்து 2024 தேர்தல் வருவதற்குள்ளாக யாரை கொண்டு போய் உள்ள போட போறாரு நரேந்திர மோடின்னு நமக்கு தெரியல. சில சட்ட வல்லுநர்களும் சில பத்திரிகையாளர்களும் சில அரசியல் ஆலோசகர்களும் எல்லா ஊடகங்கள்லயும் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழ தயாராக இருப்பதாகவே தெரிகிறது. தமிழக அமைச்சரவையில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழும் என்றே சொல்லப்படுகிறது. அந்த விக்கெட்டு யாராக இருப்பாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.